வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ஒரு சிறந்த நடிகர், முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மிளா. சார், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலேருந்து வெளியில வந்து நான் அதிமுகவை இணைக்க போறேன் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் என்ன காரணமோ என்னமோ தெரியல, டேக் டைவர்ஷன் எடுத்து நேரா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. அங்கேருந்து நேரா போய் தாவேகாவுல ஜாயின் பண்ணாரு. ஜாயின் ம். பண்ண கையோட ஈரோட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சந்திப்பை இன்னைக்கு வந்து நடத்தி காமிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நடந்த கூட்டத்துல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, நேரத்துக்கு கூட்டம் நடந்தது. எந்தவித அசம்பாவிதமும் பெரிய அசம்பாவிதமும் இல்லாம இந்த கூட்டம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இதுல அது இருந்து 2 தேங்க்ஸ் டு விஷயம் தமிழ்நாடு போலீஸ் தான். வேற என்ன இருக்கு? இல்ல இதுல இருந்து ஒரு அதாவது 2 விஷயம் நம்மளுக்கு தெளிவா புரியுது சார். ஒண்ணு வந்து செங்கோட்டையன் மாரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் இல்லன்னா, இவங்களால ஒரு கூட்டத்த கூட ஒழுங்கா நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது ம். விஷயம், இது போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் ஒரு பெரிய கட்சியுடைய பேக்கப் இல்லன்னா, விஜயால கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறதும் இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால இல்லம்மா தான் அந்த கட்சியில பேசும்பொழுது கூட மேடையில பார்த்தீங்கன்னா, ஆ எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா எல்லாரையும் வந்து நான் ஓன் பண்ணிப்பேன் அப்படின்னு பேசுறாரு. அதே மாரி சிம்பாலிக்கா ஒரு செங்கோல வந்து செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கையில குடுக்குறாரு. எனக்கு 2 செங்கோல் வந்து மைண்ட் வாய்ஸ்ல போச்சு. ஒண்ணு வந்து மோடி கையில இருந்த செங்கோல். இன்னொன்னு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா கையில குடுத்த ஒரு செங்கோல். ஆ அது திமுக மாரி ஆக்சுவலா ஒரு வந்து அ ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்த செங்கோல் அது. ஓகே, ஓகே. அதான் ஹிஸ்டரி. அதாவது மதுரை மாநாட்டுல இவங்க அவருக்கு பிரசன்ட் பண்ணாங்க. அது இல்ல வந்து பட் அப்புறம் என்ன ஒரு ஆயிடுச்சு? ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் என்னன்னா, ம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு அப்புறம் விஜய் அப்படிங்கிற மாரி எஸ்டாப்லிஷ் பண்ண முயற்சி பண்றாரா? ஒரு விஜய்க்கு வலிமையான அப்புறம் ஒரு திமுகவை செங்கோட்டையன்கிறதுனால எதிர்காலத்துக்கு விஜய்க்கு அப்புறம் செங்கோட்டையன்ட்டு கொடுத்திருக்காரு அவரு. அதிமுகவ கபளீகரம் பண்ண முயற்சி பண்றாரா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்றதுக்கெல்லாம் முடியாதும்மா. ஒரு விஷயம் தப்பான அதிமுக, இபிஎஸ்ஐ பற்றி ஆம், டெல்லியும் சரி, விஜயும் சரி, ஆ, சரியா கணக்கு பண்ணல. தேர்தல் என்றால் தமிழ்நாட்டுல 2026ல அது திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் தான் தேர்தல். அதுல அதிமுக ஜெயிக்க போறது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் தேர்தல் என்பதே இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் இவர் சொன்னார் இல்லையா? மத்தவங்கலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சீமானுக்கெல்லாம் மறைமுகமா சொன்னார் இல்லையா? அது மாரி தான் இவரையே ஓரமா போய் விளையாடுப்பான்ருவாங்க. அதுக்கு மேல இல்ல. தவிர வந்து எனக்கு விஜய் பேசும்போதெல்லாம் அங்க டாக்டர் ஏதாவது கூட இருக்காங்களா? பிபி, கிபி ஷூட் அப் ஆயிட போது. இந்த வடிவேலு இத அ அப்படி இப்படிலாம் பண்ணுவாரு தெரியுமா? அந்த மாரி தான் ஞாபகம் வருது. ஏன் இவ்வளவு கத்தணும்? அந்த காலத்துல மைக் இல்லன்னா பரவால்ல கத்துறாங்க. இவ்ளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும்போது, "தம்பி நீ என் பக்கமா? உங்க பக்கமா?" அப்படின்னா கேட்காதா? "தம்பி!" என்ன ஏன் 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 அவ்ளோ அ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து அவர் அந்த நடிப்ப விட்டுட்டு, ஒரு எதார்த்தமான விஜய் முகத்தோட தான் வெளியில வரணும். அவர் இன்னும் தான் நடிகனாக, பெர்ஃபார்மராக நல்ல வேளை அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டா இல்ல. இல்லன்னா இன்னும் 4 குரல்ல வேற பேசி காமிச்சிருப்பாரு அவரு. தவிர வந்து மத்தவங்க பேசுறது பெரிய இப்போ இளையராஜா கிட்ட இருந்து போய் அந்த ஆபீஸ்ல வாங்கின்னு வந்துட்டார் போல இருக்கு. அந்த மியூசிக் போர்டு, அந்த நோட்ஸ் வைக்கிறதுக்கு. அது வேற நடுவுல பேசும்போது காத்துல பறந்துருச்சு ஒரு வார்த்தையில. அதுக்கப்புறம் சைலன்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? பேப்பர் பறந்திருக்கு. இப்ப அத புரட்டணுமே எந்த பக்கம் என்னன்னு தெரியல. அதுக்கு இதுக்கு அவர் கிட்டத்தட்ட 2, பேசாம 3 நிமிஷம் ஆச்சு. அது ரொம்ப நேரம் தேடி அந்த பேஜ கண்டுபிடிச்சு வந்தாரு. இந்த காளிங்கராயன பத்தி ஒரு சின்ன வயசுல அ படிச்ச மாரி யாரோ சொல்லிக் குடுத்துருக்காங்க. காளிங்கராயன் அது காளிங்கராய நர்த்தனம்னே சொல்லுவாங்க. கும்பகோணத்துல கோவில்லாம் இருக்கு. ஆனால் இவர் நதிய இணைக்கிறேன், வாய்க்கால இணைக்கிறேன், இத இணைக்கிறேங்கிற அவரு சொல்றது வந்து எத்தனையோ ஆண்டுகளாக சாயப்பட்டறைகளை எல்லாம் சரி பண்றேன்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் எந்த அரசும் பண்ணல. அதுவே அன்னைக்கு சொன்ன பட்ஜெட்டு சுமார் நான் நினைக்கிறது ஒரு 2011லயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவங்க தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 200 கோடி. பண்ணலையே இன்னைய வரைக்கும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு அரசும் எத்தனையோ திட்டங்கள் அறிவிப்பாங்க. ஆனால் அந்த திட்டங்கள ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிப்பாங்கன்னா, அடித்தட்டு மக்கள் கிட்டேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. எடுத்தோனே பென்ஸ் விக்கிறவனுக்கு வந்து எப்படி நான் உனக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் அப்படின்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சா
ஒரு ஓட்டு கூட வராது. அதை இன்னும் கத்துக்கல விஜய் பேச்சுல. மஞ்சளுக்கு நம்ம இந்த இன்டர்நேஷனல் குறியீடு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. அதெல்லாம் அவருக்கு மஞ்சளுக்கு விலை வைக்கல. இதுக்கு என்ன மஞ்சள் விலை என்னன்னு யாராவது கேட்டுக்கணும். மஞ்சள் கிலோ எவ்வளோப்பா விலை சொல்லு? தெரியாது அவருக்கு. அவருக்கு எழுதி கொடுத்தது ஏதோ படிக்கிறார். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க வரல. அங்க வந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அவங்க கால்வாய், நதிநீர் இணைப்பு இதெல்லாம் பேசுறாங்க, கம்முன்னு இருக்கிறாங்க. யாரோ ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குறேன்ற. இது என்ன முத்தம் கொடுக்குறதுன்னு? இது ஒரு பெரிய இதுவா? அதுவும் அப்படின்னா விஜய் சேதுபதி ஆனவொன்னே எல்லா ஸ்டேஜ்லையும் இப்படி பண்ணி இப்படிங்கிறாரு. அதுக்காக விஜய் சேதுபதி சிஎம்மா வருவேன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நம் சுய முகத்துடன் அரசியலுக்கு வரணும். அவர் இன்னும் அந்த மேக்கப்பே கலைக்காம வந்திருக்காரு. இந்த இந்த மீட்டிங்கோடைய இதை நான் லைவ்ல பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்க அனுப்பிச்ச அப்புறம் தான் பார்த்தேன். பார்த்தா 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல. ஒரு மீட்டிங்னா அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், பேசினா எதிர்கட்சிக்காரன் உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேட்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க கொள்கையிலேயே டோட்டலா மாறுபட்டவங்க. என்ன பேசுறா இருந்தாலு அப்படின்னு தான் அந்த அவனுக்கு உள்ள இருக்கும். ஆனா பாராட்ட முடியாது. ஏன்னா எதிர்கட்சி. அவர் சொல்றாரு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது யாரு? குடிசைங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டுக்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்பதை போட்டா இன்னைக்கு திமுக வந்து இனிமே செய்ய போறேன்னு சொல்றதை விட ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எனக்கெல்லாம் நிறைய மாற்று கருத்து இருக்கு. அது எனக்கு திராவிட கழகத்தோட மாற்று கருத்து, திமுகவோட கிடையாது. சில சமயம் என்னப்பா இவங்க கண்டிக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஆட்சி வேற, சில பர்சனல் கொள்கைகள் வேற. நீங்க கோயிலுக்கு போகாதவராக இருக்கலாம், நான் கோயிலுக்கு போறவனா இருக்கேன். அதுல எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கோயிலுக்கு போறவனை போகாதவன் திட்டக்கூடாது. இங்கதான் நம்ம டிஃபர் ஆகும். அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன திமுக அரசு கோயில்லாம் பூட்டல. அவர் பேசுற விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம். அண்ணா, எம்ஜிஆர் எல்லாரையும் நீ ஓன் பண்ற. எப்படி நீங்க ஓன் பண்ணுவீங்க? என்னத்த விஷயம்? அந்த அளவுக்கு கமாண்ட் எங்க அந்த கொடநாட்டுல கேட்ல ஒரு 2 மணி நேரம் உட்காத்தி வச்சாங்களே, அந்த மாதிரி இவர் இருப்பாராமா? இல்ல அந்த மாதிரி இவரை செஞ்சாங்களாமா? தீய சக்தி அப்படின்றாரு. அதுல பாதி கரெக்ட். திமுகங்கிறது மிகப்பெரிய சக்தி. பிடிக்காதவனுக்கு தீய சக்தி, பிடிச்சவனுக்கு மாபெரும் சக்தி, மகா சக்தி. அவ்வளவுதான். இதுல இவர் சொல்றதுனால தீய சக்தி ரியாக்ஷனே இல்லை. பாத்தீங்களா? அதுக்கு அவன் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டங்க அங்க. இதுல எவ்வளவு பேரை அவங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த விடியகாலத்தாலேயே ஒன்றும் அப்படியே ஆர்வ மிகுதியா ஓடி வரவங்க எல்லாம் இல்லை. எப்போ செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரோ, எப்போ அவர் மாவட்ட செயலாளராக இருந்து கூட்டத்தை எல்லாம் கூட்டி பழக்கப்பட்டு இங்க குறைஞ்சபட்சம் 10,000 பேர் இல்லைன்னா சீட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்களோங்கிற பயத்திலேயே வேலை செஞ்ச செங்கோட்டையன் அதே பயத்துல இன்னைக்கு விஜய்க்காக இது பண்ணி காமிச்சிருக்கார். செங்கோல் ஒண்ணு கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல என் கூட நிப்பீங்களான்னு கத்துறாரு. அவர் கூட யாருமே இல்லை. மைக்குக்கு முன்னாடி அவர் மட்டும்தான் நிக்கிறாரு. அவர் கூட நிக்கிறது மைக்கு மட்டும்தான் நிக்குது. அப்ப கூட 4 பேர் வச்சுட்டு பேசுங்க இல்லையா? அங்க மேலேயே 2 சேரை போடுங்க, செங்கோட்டையனை உட்காத்தி வைங்க. கூட ஆதவர்ஜன, அவர் தான் ஆதவர்ஜனா தானே? அவர் தான். அந்த ஆதவர்ஜனா ஐயா அவருக்கு மேல அவர் என்ன தலைவர் காவேரி மாதிரிங்கிறார். எனக்கு உடனே தோணுச்சு, வராது அப்ப தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, ஒரு பக்கம் வந்து திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து களம் வந்து தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்னு தன்னை ஒரு தூய சக்தியாக வந்து நிறுவ முயற்சி பண்றாரு. உண்மையிலே விஜய் தூய சக்தி தானா? இந்த 2 வருஷம் அரசியல்ல தூய சக்தியாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அவர் தன்னை கூட சொல்லிக்க கூடாதுன்னா நீங்க எப்படிங்க அதை சொல்லிட்டு போடுங்க? கண்ணாடி வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு. வாங்கின வண்டிக்கு வந்து வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. வாங்கின வண்டிக்கு வரி கட்டல. அப்படி கட்சியில பொறுப்பு போடுறதுக்கே காசு வாங்குறாங்கன்னு கட்சி தொண்டர்கள் வீட்டு வாசல்ல போய் 2 நாள் திருப்பூர் இருக்கு. திருப்பூர்ல சைக்கிள்ல போன ஒரு நிர்வாகி இன்னைக்கு 2 இனோவா கார் வச்சிருக்காராம். எப்படி லாட்டரியில விழுந்ததா? ஒருவேளை பூட்டான் லாட்டரியில இவர் ஒருவேளை ஆதவர்ஜன் வாங்கி கொடுத்த லாட்டரியில வந்ததான்னு தெரியல. கேட்கணும். தவிர வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யார் யாரை விட நேர்மையானவர், யார் யாரை விட
பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதெல்லாம் தான் பார்க்கணும். இவர் பேசினது காமன் மக்களுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் இவர் பேசல. இங்க பாருங்க, நீங்க வந்தீங்களா? நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன்ல நான் 25 கிலோ 20 கிலோ இப்ப போடுறாங்கல்ல, நான் 25 கிலோ அரிசி போடுவேன். பாம் ஆயில் ஃப்ரீயா குடுப்பேன். சொல்லுங்க. ஒண்ணுமே நீங்க சொல்லலையே. அந்த அங்க வந்த கூட்டத்துக்கு ஒண்ணுமே சொல்லலையே. காலங்காத்தால வந்திருக்கீங்களே, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. அதுக்கும் இல்லன்னு தான் கத்துவாங்க. உடனே எல்லாருக்கும் டிஃபன் போட முடியுமா? இவரால ஆனா தவிர வந்து ஆனா இந்த வாட்டி அக்கறையா ஒரு பையன் வந்து மேல ஏறணும்னா, அவர இறங்குப்பா அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி முடிக்கும் பொழுது எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்லாம் சொன்னாரு. இன்னைக்கு நேரத்தோட வந்திருக்கிறாரு. நேரத்தோட கூட்டத்த முடிச்சிருக்காரு. ஒரு சின்ன நேரத்தோட வந்து இம்ப்ரூவ்மென்ட் நேரத்தோட அப்படின்னு பார்க்கலாமா? போகலைன்னா, அவர் நேரத்தோட வரலைன்னா கூட்டமே நடந்திருக்காது. அப்பவே இப்போ அங்கேயே திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கு இந்த மீட்டிங் நடந்ததுன்னா, அதுக்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறை. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க இல்லன்னு சொன்னால், இது நடந்திருக்காது. என்ன அந்த லேடி எஸ்பி பாண்டிச்சேரில என்ன கத்துனாங்க. உங்க வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. கரூர்ல 41 பேர் செத்து போற மாரி இங்க ஆகணுமா? கேட்டோனே கப்பு சிப்புன்னு புஸ்ஸி கேட் ஆயிட்டாரு. அப்படி ஆயிட்டாரு. தவிர வந்து சட்டம்ங்கிறது போலீஸ் வந்து இவங்க டான்ஸ் ஆடினா கூடவே ஆடுற இந்த சாம் டேனியல் அவருக்கு சிரிப்பு வருது. சிரிக்கவும் முடியாது. அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போறாரு. அந்த மாரி வெடல பசங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எந்த வேலைக்கும் லாயக்கு இல்லாம ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு, டான்ஸ் ஆடிட்டு, அந்த மாரி இருந்தா இவங்க வரக்கூடாதுன்னு ஓட்டு போடாதது மட்டும் இல்ல. கடவுளையே வேண்டிக்கணும். இந்த மாரி ஆட்கள் யாருமே வந்துடக்கூடாது. சமுதாயமே கெட்டு போயிடும். அரசு கெட்டு போறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அரச பத்தி. ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் மேட்டர ஒரு ஆர்டரா சொல்லுங்க. எங்கேருந்து போணும்? என்ன பண்ணணும்? தெரியாது. விஜய பொறுத்தவரைக்கும் அவர் டென்ஷன் ஆகுறது இப்பவே டென்ஷன் ஆறாரு. அவருக்கு என்ன பயம்னா, நம்ம இத்தன கத்தி வீணா போயிடுமோ? டப்பிங் பார்க்கும்போதே சில படம் ஊத்திக்குமோன்னு தோணும். அப்ப இல்ல என்ன அப்பப்போ பண்ணுவாங்க? ரீஅஷ்யூரன்ஸ்க்கு கேட்டுக்கிறாரு. உங்கள நம்பி கேட்டுக்கிறேன். தான் நான் வந்திருக்கேன். என் கூட இருப்பீங்கல்ல, இருப்பீங்கல்லன்னு கேட்டுக்கிறாரு. ரீஅஷ்யூரன்ஸ்க்கு இருப்பீங்கன்னு நடந்து போறாரு. அதான் இந்த தனியா நடந்து போறவன் பயத்தோட பேசுவான்னாரு. அதோடைய ரியாக்ஷன் தான் அது அவருக்கு. அப்புறம் கடைசியில அ வந்து என் கேரக்டரயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே சார் அப்டின்னாரு. வருவீங்களா சார்? நீங்க கண்டிப்பா வருவோங்க சார் அப்டின்னு யார வரும் அவர் திமுக வருவோன்ட்டு போறாரு. கடைசியில பார்த்தீங்களா, அவரு ஒண்ணும் நான் தாவேக்கா வரும்னு சொல்லவே இல்லையே எங்கேயுமே. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா திமுக தான் வருங்கிற மாரி தான் பேசிட்டு போறாரு. அதாவது இந்த கூட்டம், இரைச்சல், பதில் சொல்றது, இது திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். காமராஜரை ஆதரித்து அவர்கள் மெரினா பீச்ல சீரணி அரங்கத்துல பேசும்போது வந்த கூட்டம் 1,00,000 பேர். அதுல தான் விருதுநகர்ல சொந்த மாவட்டத்துல அந்த கல்லூரி மாணவன் கிட்ட தோத்து போனார். காமராஜர். முதலமைச்சராக இருந்தவர். இத புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதிரிங்க தான் இல்ல. அவர கவுக்க போறது கூட இருக்கிற துரோகிகள். பாலிடிக்ஸ் தெரியல அவருக்கு. அங்க பார், அங்க பார், அங்க பார், அங்க பாருங்கும்போது, அங்க பார்க்கும்போது பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிச்சுன்னு போயிடுவாங்க. இதான் நடக்கும். அவரு எனக்கு பாவமா இருக்கு. ஹி இஸ் 25 இயர்ஸ் யங்கர் டூ மீ. ஆனா ஏதோ ஒரு அ எங்கேயோ யாரோ தவறா முடுக்கி விட்டுருக்காங்க. ஒரு 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் தான். அத விட்டுட்டு ஏன் வரணும்? 500 கோடி சம்பாதிக்கணுங்கிற ஆசை தானே. அவர் ஒண்ணும் சன்னியாசியா போலல்ல. அத விட்டுட்டு வரேன், அத விட்டுட்டு வரேன். ஏன் என்ன விட்டுட்டு வரேன்? என்கிட்ட கூட தான் 40 to 50 குரோர்ஸ் இருக்கு. இது எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு 20 குரோர்ஸ் நான் பேங்க்ல போட்டா கூட எனக்கு எனக்கு மாசத்துக்கு எவ்வளவு ரூ. 10,00,000 மேல எனக்கு வருமே. அதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? ரூ. 10,000 சம்பாதிக்கிறவன் 4 இட்லி சாப்பிட்டா, அதுவே ரூ. 10,00,000 சம்பாதிச்சா 4,000 இட்லி சாப்பிடுவாங்களா ஒரு வேளைக்கு? என்ன வேர் இஸ் த நீட்? தவிர வந்து எனக்கு விஜய் கொட்ட சிம்பத்தி வந்திருக்கு. எனக்கு பாவமா இருக்கு. பாவம் அதாவது இவரு என்ன இன்னும் விவரம் புரியாத புள்ளையா இருக்கிறாரு. அம்மாவ மதிக்கணும் அப்படிங்கிற உடனே அப்பதான் அந்த சோபா முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. சோபா சந்திரசேகர். அடா பாவி! இதை ஊருக்கெல்லாம் சொல்றியேடா! அப்படிங்கிற மாதிரி எனக்கு சார் நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். நீங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். நீங்க நெறைய இயக்குனர்களோட இல்லம்மா நான் எல்லாத்தையும் நடிச்சிருக்கீங்க. விடுங்கம்மா. நான் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் நல்ல மனிதன். அப்படிதான் இருக்க ஆசைப்படுறேன். அதுக்கு மேல இல்ல. இல்ல, இல்ல. நான் இத வந்து ஆர்டிஸ்ட்ங்கிறது ஒரு டேக் இல்ல நேம். ஒரு காரணத்தோட கேட்கிறேன் சார்.
இப்ப நம்மலாம் வந்து ஃபீல்டுல இருந்திருக்கோம். ஸ்டேஜ் பிளேஸ் நெறைய பண்ணியிருக்கோம். பக்கம் பக்கமா வசனங்கள மனப்பாடம் பண்ணி எல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா, திரைத்துறையிலேயே பிறந்து வளர்ந்தவர். எத்தனையோ இயக்குனர்கள்ட்ட நடிச்சிருப்பாரு. எத்தனையோ டயலாக்ஸ் பேசியிருப்பாரு. ஆனா இன்னமும் ஒரு ஸ்பீச்ல ஒரு திக்கு, ஒரு தடங்கல், ஒரு 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 கோர்வையாகவே இல்லையே சார். அங்கங்க பிரேக் ரொம்ப வருது. சிம்பிள். உண்மையிலேயே உளப்பூர்வமா இத உள்வாங்குனாங்கன்னு நெனச்சீங்களா? இல்ல எழுதி குடுத்தவங்க எந்த அடிப்படையில எழுதி குடுக்குறாங்க? அவருக்கு அந்த கள நிலவரமே தெரியாது. ஈரோடா? ஆ அங்க எவ்வளவு தியேட்டர் இருக்கு? எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு வேணா அவருக்கு தெரியும். அதுல எவ்வளவு ஏசி தியேட்டரு? அது வேணா தெரியலாம். ஆனால் இதெல்லாம் தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்ல. அதனால தான் எல்லாத்துலயும் திக்கி, திணறி, சிக்கி, அப்புறம் அப்படிதான் காசு, மாசு அப்படிங்கிறாரு. அவரு மா. சுப்பிரமணியன் தான் சொல்றாருன்னு பார்த்தா, அப்புறம் இது காசுன்ட்டாரு. ஒண்ணு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். ஒண்ணு அப்போ இது ஒரு இங்கிலீஷ்ல சொல்லி அது சொன்னா தான் புரியும். இது காசு, அது மாசு அப்படின்னா, இப்போ இந்த சமயத்திலே நான் சொல்றேனே, இந்தியாவையே நான் மாத்துவேன், இந்தியாவையே மாத்துவேங்கிறாங்க. இது பிஜேபி தான். பிஜேபி தானே டெல்லியில இந்தியாவையும் ரூல் பண்ணுது, டெல்லியும் ரூல் பண்ணுது. அங்க இருக்கிற மாசு கண்ட்ரோலையே மாசையே அவங்களால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியலையே. அப்போ நீ எப்படி இந்தியாவை சரி பண்ணுவ? உன்னால உன்னுடைய இடத்துல இருக்கிற டெல்லியையே சரி பண்ண முடியாதவங்க, நீ எப்படி இந்தியா முழுக்க சரி பண்ண முடியும்? இத நான் கண்டிப்பா எலக்ஷன் மீட்டிங்ல சொல்லுவேன். அவங்க டெல்லிய முதல்ல சுத்தம் பண்ணி சரி பண்ணட்டும். அப்புறம் மத்த ஊருக்கு வரட்டும். ஃபர்ஸ்ட்டு அவர் ஏதாவது என்ன எ எத எந்த பிரச்சனையும் பத்தி அவர் சரியா பேசல. டெக்னாலஜிய பத்தி பேசுறார். டெக்னாலஜிய பத்தி பேசுறார்ல, எதுக்கு நேரா வந்து பேசுறாரு? வீட்லயே போட்டு எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் வச்சு இது பிக் ஸ்கிரீன் வச்சு போட்டுற வேண்டியது தானே! இல்லையா டெய்லி ஒரு சேனல்ல வந்து 30 மினிட்ஸ் எல்லா சேனல்லயும் 7:30 to 8 சன்லேருந்து நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லாத்துலயும் வாங்கிட்டு பேசிட வேண்டியது தானே வீட்ல உட்காந்து. என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க. நான் பாத்ரூம்ல இருப்பேன். இல்லன்னா வீட்ல இருப்பேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சார், இப்பவே என்ன மாசத்துக்கு ஒரு வீடியோ மன் கி பாத் மாரி தான் சார் போட்டுட்டு இருக்காரு. அது கூட வேண்டாங்கிறீங்களா? பசங்க அப்படி இருக்கிறதால தான் மங்கி பாத்து போடுறேன். ஈபிய பத்தி பேசுறேன். ஈபிய பத்தி எங்கேருந்து வர்றது? எத்தன? இப்ப தமிழ்நாட்டுல எத்தன தூரம் ப க கிரா மின்சார வசதியே இல்லாத கிராமங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு மின் வசதி வந்திருக்கு. ஆனால் யூசேஜ் ஜாஸ்தி. நமக்கு எவ்வளவு இருக்கோ கெப்பாசிட்டி எவ்வளவு உற்பத்தி செய்ய முடியுமோ, அதை விட யூசேஜ் ஜாஸ்தி. இன்னைக்கு குடிசை வீடுகள் கிடையாது. ஆனால் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட பல வீடுகள்ல இன்னைக்கு ஏசி இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் வாங்குறதே ஒரு பணக்காரங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சது போக, இன்னைக்கு அடிப்படையான வசதிகள்ல எல்லாருமே வசந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் கூலி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது, "என்னப்பா ரூ. 50 கேட்குற? ஒரு ரூ. 30 வாங்கிக்கோ." அப்படின்னு சொன்னவங்க, "என்னப்பா இன்னைக்கு என்ன ரூ. 500 கேட்குற? ஒரு 450 வாங்கிக்க." "சார் ரூ. 800 சார் ஒரு நாளைக்கு. உங்களுக்காக தான் நான் இது ரூ. 500." அப்போ என்ன ரேஞ்ச் பாருங்க. கோல்டு விலைய கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? எங்க பாட்டி எனக்கு சொன்னாங்க அந்த காலத்துல, "டேய் 1/2 பவுன்ல மோதிரம் பண்ணியிருக்கேன்டா. ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ரூ. 80 தொலைச்சிடக்கூடாதுன்னாங்க." 1/2 பவுன் மோதிரம். இன்னைக்கு மோதிரம் வாங்க கடைக்கு போனாலே எனக்கு ஆட்டோவே ரூ. 300 ஆயிடுது. ஸோ அவருக்கு எதார்த்தம் புரியும். அவரு நல்ல ஒரு பணக்கார ஒரு டைரக்டர் வீட்ல பிறந்த ஒரு பணக்கார குழந்தை. திடீர்னு ஏழையா நடின்னா எப்படி நடிக்க முடியும்? அவர் ஏழையா நடிக்கும்போது கூட புது சட்டை வாங்கி, அதுல லேசா அந்த கலர்ஸ் மட்டும் தடவி, அது ஏழை சட்டை மாரி தானே ஆக்குறாங்க. அப்ப கூட பேசும்போது சொல்லுவாங்க, "இது வந்து இந்த ஷர்ட் தெரியல ₹35,000 மீட்டர். ஏழை போடுற சட்டை. ஏழை தாயின் மகன் மாரி." அது சரி, கொள்கை பாவம். கொள்கை எதிரி, கொள்கை எதிரின்னு பிஜேபிய அவர் திரும்ப கொள்கை திரும்ப என்னங்க? வந்து அத அவருக்கு என்ன கொள்கை? வலியுறுத்துறாரு. அவருக்கு என்ன அ கொள்கை? அவருக்கு என்ன இல்ல. கொள்கை? இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல. எஸ்ஐஆர் ஆகட்டும், இல்ல திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும், இல்ல இப்ப மன்ரேகா திட்டத்துக்கு மகாத்மா காந்தியுடைய பேர மாற்றியதாகட்டும், நமக்கு வரவேண்டிய வரி பாக்கி, எதையுமே பேச மாட்டேங்கிறாரு அதெல்லாம் சொல்ல சார். இன்னைக்கு முடியாதுங்க. பர்னிங் இஷ்யூஸா இதெல்லாம் இருக்கு. அவர் இன்னும் அ கூட்டணிய கன்ஃபார்மே பண்ணலையே. டோர்ஸ் க்ளோஸ் இல்லையே. அவருக்கு ஒண்ணுமே புரியலல்ல இன்னைக்கு. இல்ல கொள்கை எதிரி, கொள்கை எதிரின்னு மட்டும் அழுத்த திருத்தமா சொல்றாருல்ல. அது முன்னாடியே படிச்சதுங்க. போன வாரத்தில் ஔவையாரை பற்றி படித்தோம் இல்லையா? அத எழுதி தானே ஆகணும் நீங்க. என்ன தெரியுதோ அத கூட சொல்லக்கூடாதுன்னா எப்படி? நிஜமாங்க. இங்க பாருங்க, அவர் பெரியார், கலைஞர பத்தி பேசல.
ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை சீர்திருத்தங்களும் கொண்டு வந்தவர் கலைஞர் தான். மற்றவங்க ஆசைப்பட்டிருக்கலாம், செய்தவர் கலைஞர். அதிகாரம் கலைஞர்கிட்ட இருக்கும்போது அவர் ஆசைப்படலைன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. குடிசைக்கு ஒரு விளக்காக இருக்கிறதுல இருந்து, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கறதுல இருந்து, வேலை வாய்ப்பு திட்டத்துல இருந்து, ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து அத்தனை விஷயமும் பண்ணியிருக்காரு. நான் என் ஜாதின்னு எடுத்து பார்க்கும்போது என் பார்வை வேறையா இருக்கும். அப்படி நான் பார்க்க முடியாது. எல்லாத்துலயும் ஜாதியை தூக்கிட்டு வர முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், கடவுள் இங்க ரிசர்வேஷனுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? எத்தனையோ வெளிநாட்டுல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்க அங்க டாப் லெவல்ல போயிட்டாங்க, போ, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன கொடுக்கல, ஏன கூட சண்டை போடக்கூடாது. எந்த வழி தெரியுதோ அந்த வழியில போறதுக்கு நாம பார்க்கணும். அதுதான் நமக்கு. அதுக்காக நான் வந்து திராவிட கழகம் பிராமணர்களை எதிர்க்கிறதுனால நான் பிராமணனானா திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பாலங்களாக இருக்கட்டும், எத்தனையோ அணைகளாக இருக்கட்டும், ரோட்ஸா இருக்கட்டும், அத்தனையும் முதன்மையாக இருந்து பண்ணி கொடுத்தது திமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாலம் திமுக கட்டுவாங்க, அதை உடைச்சு பார்ப்பாங்க அதிமுக. என்ன கேஸ் போடலாம் என்னன்னு. நீங்க எந்த பிரிட்ஜஸ் வேணும், எந்த பிரிட்ஜஸ் வேணா எடுத்துக்காங்க. சென்னையில் இத்தனை பிரிட்ஜஸ், இதோ இன்னைக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இது நம்மளது பாம்பேயா டெல்லியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மெட்ரோ வந்து நம்ம ஊர் அவ்வளோ இதுவாயிடும். நமக்கு வந்து 100 ரூபா கேட்டா 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு இருக்கும் பொழுது, அதையும் தாண்டி நீ குடுக்காட்டா பரவாயில்ல, நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் எங்க இன்னி வரைக்கும் ஒண்ணுமே செய்யாம, நீ என்னோட கொள்கை எதிரி அப்படின்னா என்னோட கொள்ளு பேரன்ல தவுந்துக்கின ஏஐல நீ என் கொள்கை எதிரின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம விஜய் பேசுறது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு தெரிந்து விஜய் இதை கேட்டார்னா அவர் மட்டும் ஜெயிச்சா அது தாவேக்காவுடைய மிகப்பெரிய அதிசயம். அவ்வளவுதான் நடக்கும். செங்கோட்டையெல்லாம் ஜெயிக்கலாம் வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு தான் செங்கோட்டையன் ஊர்லயே சொல்றாங்க நிறைய பேர். இதை புரிஞ்சுக்கணும். அவர் எதற்காக போறார்? 30,000 பேருக்கு பேசிட்டார். தமிழ்நாட்டுல 6.5 கோடி ஜனங்க. 30,000 பேரா? எப்போ? அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் பேசுவாரா? இல்ல இவ்வளவு நேரம் உட்காந்து காலங்காத்தாலேன்னு உட்கார்ந்து இருப்பாங்களா? இல்ல இத்தனை போலீஸ் எலெக்ஷன் தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு புரிஞ்சா போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அங்கேயே சொல்றாரு சார். அந்த 30,000 பேருக்கு புரிஞ்சா போதும், என்னுடைய ரசிகர்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிறது இங்க 30,000 பேரு, கரூர்ல 27,000 பேரு, அப்புறம் பாண்டிச்சேரி ஓட்டு இங்க கிடையாது. ஒரு 60,000 ஓட்டு வந்தா போருமா அவருக்கு? இந்த 30,000 பேர்ல எவ்வளவு பேருக்கு ஓட்டு கிடையாது? 30,000 பேர் போட்டலாமா? அப்புறம் எம்ஜிஆர் பேர் சொல்லுகிறது, அப்புறம் என்ன போட்டுற வேண்டியதுதான். திமுக தானே போட்டலாம் அப்படின்ட்டு போவாங்க. என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையனே நிற்கும் போது கூட செங்கோட்டையன் உங்களுக்கு தான் ஓட்டுங்க, நமக்கு தெரியாதா, இத்தனை வருஷமா ரெட்டையில போட்டிருக்கோம், போட மாட்டோம் போவாங்க. அதனால இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லி களத்துக்கு வர்றாரு. அப்போ இருபெரும் திராவிட கட்சிகளோட பிகரா பெட்டரா மக்களுக்கு நான் செய்வேன். இன்னைக்கு ஸ்ரீசேகர் சொல்றது ஞாபகம் வச்சுக்காங்க, கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் நான் தான் மாற்று. சிரிக்க கூடாது. ஏமா சிரிக்கிற? இந்த சிரிப்பு தான் எல்லாருக்கும் வரும் விஜய் சொல்லும் போது. கமல் ரஜினியை நண்பர்கள் சொல்லலாம், நான் மாற்றுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஏன் இவன் லூசான்னு கேட்க மாட்டாங்க. அவரு மேடை இருக்கு பேசுறாரு, இவர் பேசும்போது யாரும் பதில் அவர் ஒரே ஒரு டிபேட்ல வந்து உட்கார சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு டிபேட்ல உட்கார சொல்லுங்க. அதைத்தாங்க நான் எம்எல்ஏவா இருக்கும்போது என்னை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாரோடையும் எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன். அவங்க பாலிசி என்ன, என் பாலிசி என்ன, நான் என்ன செய்வேன், நான் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். அதுல கம்யூனிஸ்டுக்காரங்க இருந்திருக்காங்க, அன்னைக்கு திமுக இருந்திருக்காங்க, அப்புறம் அது மாதிரி எல்லாரோடையும் நான் பேசியிருக்கேன். பேச சொல்லுங்க அவரை. அவரு கேன் ஹி அஃபோர்ட் டு ஹாவ் எ டிஸ்கஷன் 1-to-1 வித் எனிபடி? ஸ்டாலின் அவர்களோட மேடையில பேசிட்டு வர அதெல்லாம் பண்றாரு. ஸ்டாலினுக்கு அது பண்ண வராது. அவரு டான்சர் இல்லை கிடையாது. நாங்க வேணா சொன்னா இப்ப ஸ்டாலின் கேட்டுக்கிட்டா பிரபுதேவா வேணா வந்து ஆடி கொடுப்பாரு. அப்ப பிரபுதேவா தானே திருப்பி ஜெயிப்பாரு. யோசிச்சு பார்க்கணும். தவிர வந்து அவரு கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருக்கார். இன்னும் தன்னை ஒரு ப்ரொஃபஷனலிசம் அது வரல. அறகுறையான ஒரு
நாலேஜோட டக்குன்னு உள்ள வந்து பெரிய பேராசைப்படுற மாதிரி தெரியுது. இல்ல இப்போ இப்ப சீமான் செங்கோட்டையனுக்கு 8% அப்புறம் இன்னும் நிறைய தலைவர்கள் வரப்போறாங்க அப்படிங்கறத மேடையில சொல்றாரு. ஒருவேளை அவங்க எல்லாம் ஏங்க வந்தா கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் எந்த வருமா? தலைவர் வந்தாலும் அதிமுகல இவர் இருந்து நிறைய மட்டும்தான், பேர் வரப்போறாங்க. எந்த தலைவர் வந்தாலும் அவங்க பஸ்ஸுக்குள்ள அப்படிதான் உட்கார்ந்துருக்கணும். இவர் பக்கத்துல நிக்க விட போறது கிடையாது. இவர் தான் எந்த கட்சியிலயுமே ஒரு கூட்டணியிலே இவர் சொல்லலையே. என்னோட நீ வந்து சேர்ந்துக்கோங்கிறார், எனக்கு கீழே வந்து நில்லு அப்படிங்கிறார். அது சுயமரியாதையை சொல்றவங்க அந்த வார்த்தைக்கு வரவே மாட்டாங்க. என்ன கூப்பிட்டா நான் போவேனா? எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு போக மாட்டேன். நான் எப்படிங்க போவேன்? நான் எங்க அப்பா அம்மா காலில் விழுவேன். இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர் காலில் நான் விழுந்திருக்கேன்? கலைஞர் காலில் விழுந்திருக்கேன். ஏன்னா அவர் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து கை நிறைய அட்சதையை போட்டார். என்னை விட வயதில் பெரியவர். அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணேன். ஆனா வேற ஏதாவது ஒரு எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு யாருக்காலையாவது எனக்கு அப்படிப்பட்ட சுயமரியாதையை சொல்லி கொடுத்தது எங்க அப்பா எஸ்வி வெங்கட்ராமன். அவ்வளவுதான். சும்மா நீயே உனக்கு உண்டான தலைவனை உங்க வீட்லயே தேட மாட்டேன்ற. ஸ்டாலினுக்கு உண்டான தலைவர் அவர் வீட்லயே இருக்காரு, அவர் ஏன் வெளியில போய் தேடணும்? ஆனா அவருடைய பெருந்தன்மை மற்றவங்க பேரெல்லாம் சொல்றது. இவருக்கு யார் இருக்காங்க? எஸ்.ஏ. சந்திரசேகரனை போல் நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அவங்க அப்பா கொள்கை வீரர் இல்லையா? எனக்கு அண்ணாமலை லண்டன்ல இருந்த டைம்ல ஒரு ஆன்லைன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. 2026 ஏதாவது ஒரு திராவிட கட்சி சொல்லுமா? அண்ணாமலை தெளிவா சொன்னாருங்கிறது எனக்கு நம்ப முடியல. இல்ல சார், இந்த விஷயத்த தெளிவா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா 2026 தேர்தல்ல ஒரு திராவிட கட்சி இருக்காது அந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கறத சொன்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதை நோக்கி பாஜகவும் தாவேகாவும் செயல்படுகிறதா? அதிமுகவை ஓரங்கட்டி இல்லாம பண்றதுக்கான ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாங்களா? பாஜகவுடைய ஒரு கருவியாக விஜய் செயல்படுறாரா? நான் வந்து தேசிய கட்சியிலே இருந்திருக்கேன், அதிமுக திராவிட கட்சியிலே இருந்திருக்கேன். தமிழ்நாடு என்பது ஒரு திராவிட மண் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அது ஒரு ஜியாகிரபிக்கல் வேர்டு அது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஆட்சி நடத்தவே முடியாது. அந்த திராவிட கட்சிகள் முதுகலை ஏறி இல்லை வால் நுனியில் உட்கார்ந்து சவாரி பண்ணலாம். இப்போ கூட காங்கிரஸ் வந்து எனக்கு 50 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. நடுவில் என்னையே நான் காங்கிரஸில் ஒரு 10 மாதம் இருந்தபோது என்னையே வெளில அனுப்பிச்சாங்க. 60 சீட்டு கேட்டாங்க. அப்போ சொன்னேன் 5 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க போறது இல்லை, இதுக்கு 60 சீட்டு கேட்குறீங்க? அப்படி அப்ப ஜெயிக்கிறவங்க கெடுக்கிறது தானே ஆச்சு. 2011 அந்த சீட்டை பேசாம திமுக கொடுத்திருந்தா திமுக ஜெயிச்சிருக்கும்ல. அது போச்சு. தவிர வந்து இப்போ கூட நான் சொல்றேன், நான் இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், திமுகவை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட. சார், தலைவரை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும் கேட்குறாங்க. எவ்வளவு சீட்டு கேட்குறாங்களோ எம்எல்சி ஓப்பன் பண்ணி அவங்க சீட்டு எல்லாம் கொடுத்துடுறோம். இப்போ கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு பிரசாத் போக சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அதான் செய்யணும். எம்எல்சி இருக்கட்டும். எத்தனையோ ஸ்டேட்ல எம்எல்சி இல்லையா? நம்ம ஸ்டேட்ல எம்எல்சி இருந்தா எம்எல்ஏ மேல எம்எல்சின்னு இருக்கும். அதோட முழு அர்த்தம் வேணா அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக்கலாம், எல்லாருக்கும் புரியட்டா. அவ்வளவுதான். இது கூட்டணி கிட்ட எல்லாம் போய் யாரோட யார் போய் சேர்றோங்கிறது மறந்து போயிட்டு அவங்களுக்கே டிமாண்ட் வைக்கிறதெல்லாம் சரியான டேர்ம்ஸ் கிடையாது. தவறும். ஆனா இப்ப எடப்பாடியை தனிமைப்படுத்தி அவரை வலிமை இழக்க செய்ய ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கா? அதற்கு விஜய் ஒரு கருவியா பயன்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல 2 ஓட்டு பேங்க் தான் மெயின் பேங்க். ஓகே, இப்போ முன்னாடி எல்லாம் 1.5 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னாங்க ஏடிஎம்கேல இல்லையா? அப்புறம் வந்து அப்போ 1 கோடி உறுப்பினர்கள் திமுக சொன்னாங்க. இப்போ திமுக எல்லாம் 1 கோடி 1.5 கோடி எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இளைஞர்கள். இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில இளைஞரணி அதுல நிர்வாகிகளே 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. நிர்வாகிகள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 1.5 லட்சம் பேர். அப்படின்னா அவங்களுக்கு கீழே எத்தனை கேடர்ஸ் வருவாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இவருக்கு வர்றது வெறும் கேடர்ஸ் வர்றாங்க. இவருக்கு ஏது நிர்வாகிகள்? விஜய்க்கு சும்மா இங்க இருந்து தீய சக்தி, அந்த சக்தி, மகாசக்தி, இது என்ன சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்டா? இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தூக்கி பிடிக்கிறதுனால அதிமுக வாக்குகள் இங்க வரும். அதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரா கான்சியஸா? நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க.
அடிப்படையாக கலைஞருக்குன்னு திமுகல வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன் சாகர வரைக்கும் உதயசூரியனை தவிர வேற எதுக்குமே ஓட்டு போட மாட்டான். ஓட்டே போடாதவனாலும் இருப்பான். அதே போல ரெட்டை இலைக்காகன்னு எம்ஜிஆரோட வந்த ஒருத்தர் அவர் சாகர வரைக்கும் ரெட்டை இலைக்கு தான் போடுவார். ரெட்டை இலைன்னு ஒண்ணு இல்லைன்னா கூட வெறுமனே பட்டனை வெறிக்க பார்த்துட்டு திரும்பி வருவார். வேற யாருக்கும் அமுக்க மாட்டார். ஆனாலப்பட்ட செங்கோட்டையனே வந்துட்டாரே சார் டிவி கேக்கு. ஆனானப்பட்ட செங்கோட்டையன் சொல்லாதீங்கம்மா. செங்கோட்டையன் வந்து மௌனமா மனசுக்குள்ளேயே வெதும்பி போற ஒரு கேரக்டர். பளிச்சுன்னு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லல. ஒரு தடவை நானே கோச்சிட்டு என் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த போது என்னை தேடிட்டு குரோம்பேட்டில் இருக்கிற பிராமண சங்கத்துக்கு வந்து நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வெளியில காரில் எனக்காக வெயிட் பண்ணவர் செங்கோட்டையன். அதே சமயத்துல நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அப்பதான் கார் நம்பர் வாங்க போனேன்னு சொன்னோன்னே என்னை அப்படியே தூக்கி அலாக்கா அழிச்சிட்டு போய் பொதுக்குழுல கொண்டு நிறுத்தும் போது ஜெயலலிதா மட்டும் சொன்னேன், உங்ககிட்ட நான் ரகசியமா சொல்லிட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு காசு கூட எடுக்கல, எனக்கு வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதானே, என்ன மதிக்கல, மதிக்காத இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போனோம் அப்படின்னா சாப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா கட் பண்ணா எனக்கு இலை வைக்கிறது ஜெயக்குமார், அதில் தண்ணி தெளிக்கிறது செங்கோட்டையன், அப்புறம் அதில் வந்து பரிமாறுறது இபிஎஸ், அத்தனை பேர் தான் இருந்தாங்க. அதுக்காக நான் அது அன்னைக்கு ஜெயலலிதா மேல இருந்த பயத்தினால இவனுக்கு பண்ண முடியா இருக்கேன்னு தான் மனசுல ஓடி இருக்கும். அதெல்லாம் நான் நிஜம் நினைச்சுதான் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் சார் இந்த மாநாடே நடத்தி முடிச்சிருக்காரு அவரு. பாக்கெட்ல வந்து அம்மா படம் தான், அது மாறல. அது மாறவே மாறாதுங்க. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தாய் வீடு திரும்புறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு இல்லையாமா, அதுக்கு வந்து வரணும் இல்லையா என்றும் அந்த தாய் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க. இவருக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையா அப்படின்னு. அவருக்கு வந்து சரத்குமார் வந்து ஒரு முன்னோடி, என் தாய் என் கனவில் வந்து சொன்னாள், கிளம்பி நேர போ, அமித்ஷாவும் சொல்லிட்டார் அப்படின்னு. அவ்வளவுதான், சரியா போச்சு. அதாவது இது ஒரு கேலி கூத்து. பட் முயற்சி செய்யறார். முயற்சி வந்து நான் ட்ரிபிள் கேன் போகணும்னா லெஃப்ட்ல திரும்பினா ட்ரிபிள் கேன்னாக்க இவர் ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போறேன்றார். இவர் டெஸ்டினேஷனுக்கு உண்டான அந்த ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இவர்கிட்ட மிஸ்ஸிங். ஏன்னா இவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற ஒரு விஜயாத்தான் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரே ஒழிய, இல்லை சார் சரியா வராது, நான் சொல்லியிருக்கேன் ஜெயலலிதாட்ட, சரியா வராதுமா, என்ன இப்படி பேசுறீங்கன்னு, இது நிஜத்தை பேசணும்னா இதான், வேற ஏதாவது மாத்தி பேசணும் சொல்லுங்க, எழுதி கொடுங்க, அதையே சொல்லிடுறேன் அப்படின்னு. நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களான்னு. ஆமாங்க, ஆனா 3 வயசுலேருந்து தான் பேசுறேன், அதுக்கு முன்னாடி பேச்சு வரல நாங்க வீட்டுல அப்படின்னு. அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? நம்ம ஏன் உண்மையை சொல்ல நம்ம ஏன் பயப்படணும்? நான் வந்து இன்னைக்கு திமுக ஜெயிக்கணும்னு மனசார விரும்புறேன். ஏனென்றால் என்னுடைய நண்பராக நான் திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். நான் சட்டமன்றத்தில் அன்னைக்கு பேசுறேன், திரு முதலமைச்சர் கலைஞர் அவருடைய முழு உருவச் சிலை இந்த இடத்துல நிறுவப்படணும்னு சொன்னேன். அன்னைக்கு புது சட்டமன்றத்துல நிறுவியிருக்காங்க. நான் சொன்னதுக்காக இல்லை, அந்த நான் என்ன விஷ் பண்ணேனோ அது நடந்திருக்கு. 7th டைம் டிஎம்கே வில் ரூல் தமிழ்நாடு. அதுல ஏனென்றால் இவர்கள் செய்திருக்காங்க எல்லா விஷயத்தையும். இனிமே இவங்கெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. அதே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. திமுகவோட பிகரா பெட்டரா நாங்க இதை செய்வோம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இதை எழுதி கொடுத்ததுக்கே இங்க் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்போ அது எழுதி படிக்கணும். 1 லட்சம் கோடி என்னென்னமோ சொல்றாரு அவரு, என்னன்னே புரியல. 1 லட்சம் கோடி என்ன, 1 லட்சம் கோடின்னு எனக்கு அதாவது ஒரு ட்ரஸ்ட் பத்தி இருக்கு, அவர் செய்யக்கூடாதா, இவர் செய்யக்கூடாதா, அவர் செஞ்சாரே இவர் செஞ்சார். சில ட்ரஸ்ட்ல எல்லாம் நிஜமாவே 1 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? கலைஞர் செய்யறார், கலைஞர் செய்தார், ஸ்டாலின் செய்யறார், அதான் முக்கியம். இன்னைக்கு எங்கேயாவது உதயநிதி நான் செஞ்சேன்னு சொல்றாரா? ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இப்போ இந்த டிசம்பர் 26 வந்தா 75 வயசு, 75th இயர் கம்ப்ளீட்டிங். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உதயநிதிக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கடந்த திமுக அரசு கூட கொடுக்கல. உதயநிதி இன்னைக்கு கொடுத்துருக்காரு. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் 75 வருஷமா இருக்கு. டென்னிஸ் கிருஷ்ணன் அவங்கெல்லாம் நானே எல்லாம் ஆடி இருக்கோம். டென்னிஸ் கிருஷ்ணன் ஒய்ஃப் எனக்கு மிக்சட் டபுள்ஸ் பார்ட்னர் ரமேஷ் கிருஷ்ணன் இங்கே ஆடி இருக்காரு. அதை சரி பண்ணணும்னு சொன்னேன், இப்ப பண்றாங்க.
பண்ணினாக்க அந்த பெருமை உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே போகும். 75 வருஷமா மழை தூறல் போட்டாலே நனைஞ்சு போற ஒரு கோர்ட்டை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோ எங்க ஷட்டில் கோர்ட்டு, நான் எம்எல்ஏ வரது பண்ணேன். ஒரு நாளைக்கு 400 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இண்டோர் ஷட்டில் கோர்ட். அத்தனை விஷயமும் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்றேன், கொள்கை ரீதி இந்த சாமி பூதம் இதுலயே இருக்கக்கூடாது. அதை தாண்டி ரோடு போட்டாங்களா, சரியா இருக்கா இல்லையா, சரியில்லைன்னா சொல்லுங்க. அந்த மாதிரி போனா, அப்படி போனால் 100க்கு 90 மார்க் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் திமுக அரசு தான் இருக்கு. இவரெல்லாம் 10 மார்க் கூட வாங்குறதுக்கு ரெடியா இல்லை. அதுக்கப்புறம் தானே இவர் எக்ஸாம் எழுத போனோம், ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போனோம். அதுல இவர் போட்டோ ஒட்டிருக்கும். எஸ்ஐஆர் ஃபார்மே அந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் ஃபில்அப் பண்ணியிருந்தா அதிகம். தமிழ்நாட்டுல ஒரு 1 கோடி பேருக்கு பேர் நீக்கப்பட்டிருக்கு, பேர் இல்லைங்கிறாங்களே. அதுல 90 லட்சம் பேர் வந்து தாவேக ஆட்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வெளியில சுத்தவே டைம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. எவ்வளவோ விஷயம் இருக்கு. இந்த பக்கம் எதிர்த்தாங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதே சமயம் தன்னுடைய தொண்டர்கள் தனக்கு ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருக்கும் போய் ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணினாங்க. அந்த எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. உழைப்பு இல்லாமல் வின் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறார். விஜயை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவரோட பெருந்தன்மை ஒரு சரி போட்டு பேசிட்டு போலாம் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு ஒழிய, அவர்கள்லாம் இன்னும் திமுகவுடைய முழு வீச்சில பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கும் போது திசை தெரியாது இவங்க ஓடி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களால மீட்டிங் பிளேஸே புக் பண்ண முடியாது, அந்த டெக்னிக்கே தெரியாது. அந்த மாதிரி எவ்வளவு இருக்கு பாப்போம், அவரும் பார்க்க போறாரு. ஆனா ஒண்ணு கண்டிப்பா விஜய் பிரஸ் மீட் கொடுப்பார் 2026 மே மாச கடைசியில ஜூன் மாசம். இப்பதான் எனக்கு அரசியல் புரியுது அப்படிம்பாரு. நான் மறுபடியும் சினிமாவுக்கே போயிடுறேன். அது சொல்றாரா இல்லையா தெரியாது. அதுக்குள்ள ஜனங்களும் விஜய் புரிஞ்சின்றுவாங்க. ரசிகர் கூட்டம் அவர் இன்னும் அரசியலுக்குள்ள வரல, அவரே வரல. இப்ப நான் சாதாரணமா தானே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது ரெக்கார்டா இல்லையா? என்னுடைய வாய்க்கும் நம்ம கேமரா மைக்குக்கும் கிட்டத்தட்ட 1.5 அடி வித்தியாசம் இருக்கு. அவர் பேசுற மைக்குக்கும் அவர் வாய்க்கும் 1/2 அடி கூட வித்தியாசம் இல்லை. அப்ப ஏன் இவ்வளவு எமோஷன், ஏன் ஆவேசம்? திருப்பி வடிவேலு வெண்ணிராடை மூர்த்திக்கு பண்ணுவாரே, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. விஜய் அவரை உடம்பு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். 50 வயசு ஆயிடுச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக நீங்க இருக்கணும். நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு பேச்சுக்காகவாவது நீங்க வாழ்த்தணும். நானே ஒரு 3 வருஷம் முன்னாடி வாழ்த்திருக்கேன் வந்து வாங்க அரசியலுக்குன்னு. ஆனா இப்படியெல்லாம் ஒரு அவருடைய ஒரு அடிக்கட்ட அமைப்பு இருக்கும் தெரியாத நான் பேசிட்டேன். அதுக்கு வேணா மறுபடியும் நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன்னா இது அவர் வந்து புரிஞ்சுக்கட்டும். ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம என்னதான் விஜய் வசனம் பேசினாலும் அது ஹிந்தியில ரிலீஸ் ஆகணும்னா அது ஹிந்தியில டப் பண்ணாதான் முடியுங்கிறது ஃபண்டமெண்டல். நான் இப்படியே தமிழ்லயே பேசுவேன், ஹிந்திக்காரன் பார்ப்பான்னு நினைச்சாங்கன்னா அவ்வளவுதான். அது மாதிரி தான் ஆகும். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 an hour வேஸ்டா போச்சு எனக்கு. ஏதோ உங்களோட பேசின 1/2 an hour இல்லை காம்பன்சேட் ஆகுது. நிஜமா வேற ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு சில குழந்தைங்கலாம் நல்லா ரீல்ஸ் பண்ணுது. என் பேரன் கூட நல்லா பண்றான். அதையாவது ஒரு 10 ரீல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த இது பார்த்தது பரவாயில்ல. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.